அது முக்கியமா, அவள் வாழ்க்கை முக்கியமா? அவள் வாழ்க்கை தான். அவளுக்கு வாழ வச்சதே கர்த்தர் தான். கொண்டு வந்து அவர் காலே உடைச்சா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கொண்டு வந்த எல்லாரும் சொன்னாங்க, ஏமா பைத்தியமானி உனக்கு? வசனம் தெளிவா சொல்லுது, அறிவே கிடையாது அந்த அம்மா. கொண்டு வந்து ஆண்டவர் சமூகத்தில் இதை வித்து போய் பயங்கரமா சொல்றான். யூதாஸ் தான் சொல்றான், இதை வித்து கொண்டு போய் நீ அழகா ஏழைகளை கொடுத்துருக்கலாமே. அப்போ வசனம் சொல்லுது, அவன் ஏழைகளை குறித்து கரிசனை உள்ளவனாய் அதை சொல்லவில்லை, பணம் வீச போச்சே அப்படின்னு நினைச்சு அங்களா போட சொன்னானா. நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, சிஸ்டர் நீங்க அதை பண்ணிருக்கலாமே. உங்க மேல அன்புல சொல்ல மாட்டாங்க, தெரிச்சல தான் சொல்லுவாங்க. உங்களை பைத்தியன்னு திட்டுறாங்களா, சே என்னப்பா பைத்தியக்காரத்தனமா பண்றீங்க, பாவம் நல்லா அப்படி சொல்ல மாட்டாங்க. வேற நமக்கெல்லாம் தெரியாதான் இவங்கெல்லாம் பண்றாங்க அப்படி சொல்லுவோம். ஆனா இந்த அம்மா எவன் என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலையே. கூட்டமா நிக்கிறாங்க, யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை. நான் சேர்த்து வச்ச எல்லாத்தையும், இந்த விலையேறப்பெற்ற பரிமள தைலத்தை விட என் வாழ்க்கையை மாற்றின, எனக்காய் ஜீவன் கொடுத்த, என்னை வாழ வைத்த தேவன் தான் முக்கியம். கொண்டு வந்து அங்க போட்டு ஒரே உடைச்சிச்சு. இந்த அம்மா தான் உடைச்சு அந்த வாசனை திரவியம் அந்த வீடு ஃபுல்லா பரவச்சு. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டீங்களே, வேஸ்ட் கிடையாது. நான் தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிறேன்னு சொல்லுச்சு. ஆமென். இன்னைக்கு கர்த்தருக்கும் உங்களுக்கும் பிரிவினை உண்டாக்குகிற எல்லா காரியத்தையும் இன்னைக்கு இங்க உடைக்க போறோம்.